வாழையடி வாழை. எம். முஸ்தபா. வாழையில் வரலாறு படைக்கும் வண்ணம் பல சோதனைகள் புரிந்து பல பல சாதனைகள் நிகழ்த்தி உலகம் போற்றும் உயரிய இடத்தில் இந்தியாவை முன்னிறுத்தியவர் முஸ்தபா. எம். முஸ்தபா தேசிய வாழை ஆய்வு மைய இயக்குனர். இந்த ஆய்வு மையத்தில் இந்தியாவில் உள்ள ஆயிரக்கணக்கான வாழை ரகங்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. வனவாழை, நிலம் சார்ந்த வாழை, சாகுபடிக்கான வாழை என்ற வகையில் 310 வாழை ரகங்கள் பாதுகாக்கப்படும். ஆசியாவிலேயே மிகப்பெரிய கருவூலமாக இந்த ஆய்வு மையம் விளங்குகிறது. 60க்கும் அதிகமான அந்நிய வாழை ரகங்கள் சோதனை குழாய்களில் வளர்க்கப்படுகின்றன. 1970 15 டன்னுக்கும் குறைவாகவே உற்பத்தியான வாழை இந்த ஆராய்ச்சிகளால் 5 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த ஆராய்ச்சியின் பயனை மகாராஷ்டிர மாநிலம் செயற்படுத்தி ஒரு ஹெக்டேருக்கு 60 முதல் 70 டன் வரை வாழை உற்பத்தி செய்கிறது. சில விவசாயிகள் 90 முதல் 100 டன் வரை உற்பத்தி செய்கின்றனர். அடர் நடவு என்ற தொழில்நுட்பத்தை இந்த ஆய்வு மையம் அறிமுகப்படுத்தி உள்ளது. இதனால் இந்தியாவில் 1.70 கோடி முதல் 1.75 கோடி உற்பத்தியாகி இந்தியா வாழை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. இந்த ஆய்வு மையம் வாழைப்பழ ஊறுகாய், வாழைப்பழ ஜாம், வாழைத்தண்டு சாறு முதலிய பொருட்களை வணிகமயப்படுத்தி உள்ளது. உலகில் 1 கோடி ஹெக்டேரில் வாழை உற்பத்தியாகிறது. இந்தியாவில் 7.4 லட்சம் ஹெக்டேரில் வாழை உற்பத்தியாகிறது. சாதாரணமாக கற்பூரவள்ளியில் ஒரு தாருக்கு 25 கிலோ மகசூல் கிடைக்கும். இந்த மையம் கண்டுபிடித்த உயர் ரகத்தில் ஒரு தாருக்கு 40 கிலோ மகசூல் கிடைக்கிறது. இந்த மையத்தில் வாழை மரத்தை தாக்கும் கருங்கோடு வரித்தேமல் நோய் வைரஸை கண்டறியும் சோதனை குச்சி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வாழை மரத்தை கீறி வழியும் சாறை இக்குச்சியில் இட வேண்டும். இக்குச்சி சிவப்பாக மாறினால் கருங்கோடு வரித்தேமல் நோய் வைரஸ் இருப்பதை அறிந்து ஆரம்ப நிலையிலேயே வைரஸ் நோயை கட்டுப்படுத்தலாம். 2012 இந்தியாவில் 8.30 லட்சம் ஹெக்டேரில் வாழை பயிரிடப்படுகிறது. 298 லட்சம் டன் வாழை உற்பத்தியாகிறது. இவரின் முயற்சியால் தமிழகத்தில் ஒரு ஹெக்டேருக்கு 65.8 டன் என்ற திறனில் 82.5 லட்சம் டன் வாழை உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியாவில் வாழை உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. இவரின் ஆராய்ச்சியில் வாழைத்தண்டிலிருந்து ஜூஸ், மிட்டாய், ஊறுகாய் தயாரித்து வருமானத்தை பெருக்க வழி செய்தார். மேலும் வாழை நாரை பிரித்து எடுத்த பிறகு அதன் கழிவிலிருந்து மண்புழு உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கினார். இந்த உரத்தை வாழை சாகுபடிக்கு பயன்படுத்தலாம். ஒரு ஹெக்டேரில் பெறப்பட்ட வாழை கழிவிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த உரத்தில் ஏறத்தாழ ரூபாய் 2587 மதிப்புள்ள தழைச்சத்தும், ரூபாய் 483 மதிப்புள்ள மணிச்சத்தும், ரூபாய் 7920 மதிப்புள்ள சாம்பல் சத்தும் உள்ளன. இந்த உரத்தை பயன்படுத்தி ஒரு ஹெக்டேர் வாழை சாகுபடியில் உச்ச அளவில் ரூபாய் 11,000 வரை குறையும். இந்த உரத்தை இந்தியா முழுவதும் தயாரித்து பயன்படுத்தினால் ஆண்டுக்கு 9,013 கோடி ரூபாய் மிச்சப்படும். உர இறக்குமதி குறையும். அந்நிய செலவாணியும் மிச்சமாகும். அறுவடைக்கு பின்னர் பசுமையாக இருக்கும் பொழுதே வாழைத்தாரின் பட்டைகள் விரிக்கப்பட்ட வாழை நார் பிரிக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி மெல்லிய வாழை நாராக பிரிக்கலாம். ஒரு ஹெக்டேர் வாழையிலிருந்து சுமார் 400 கிலோ முதல் 600 கிலோ வரை வாழை நார் கிடைக்கும். இந்த வாழை நாரில் வண்ணங்கள் சேர்த்து தரை விரிப்புகள், கூடைகள், பொம்மைகள், மேசை விரிப்புகள், மகளிர் கைப்பைகள், அலங்கார பொருட்கள் தயாரிக்கலாம். இவை அனைத்தும் எம். முஸ்தபா வாழை ஆராய்ச்சியாளரின் கண்டுபிடிப்புகள்.